1972 எனக்கு 15 வயது. சென்னை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. எல்லாரும் அன்னைக்கு வந்த மாலை செய்தி ஏடுகளை படிச்சுட்டு பரபரப்பாக எம்ஜிஆரை நீக்கிட்டாங்கன்னு பேசுனது எனக்கு இன்னும் நல்லா நினைவிருக்கு. ஒரு வார்த்தை போகுது, தற்கூரிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை. அது வந்து எம்ஜிஆருக்கு வந்துருச்சு, எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு அது வந்துச்சு. முதல் உள்ள இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னவர் எம்ஜிஆரை எதிர்த்து எஸ்டி சோமசுந்தரம் தான். இப்படியெல்லாம் சொல்றாரே, அவர் நல்லா இருப்பாரான்ட்டு கேட்டார் எம்ஜிஆர். இதுக்கிடையில் அன்னைக்கு இரவு பிரதமரை பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் போறார். இது பண்ருட்டி ராமச்சந்திரன் என்கிட்ட சொன்னார். அங்கே மொரார்ஜி தேசாய் அவர்கிட்ட நீங்கள் எனக்கு நண்பனா இல்லை நண்பன் இல்லையா, இப்படித்தான் நடக்கும்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே கலைஞர் கருணாநிதி சொல்லிடுறார். இந்த மாதிரி எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் பின் வாங்கிடுவார். அதே மாதிரி பண்ணுறார் எம்ஜிஆர். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரலாற்று பதிவாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் என்ன சூழல் நிகழ்ந்தது என்பதை பற்றி நமக்கு ஐநாவினுடைய முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த முறை நம்ம 1977 சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் எப்படி அது நிகழ்ந்தது, அதை குறித்து அவரிடம் நாம் கேட்டு பெறுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் விஜய். கடந்த பதிவுகள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா எங்களுக்கு கால கண்ணாடி போல் முன்னால் காட்டிட்டு வந்தீங்க. நமக்கு 1971 தேர்தல், அப்போது அதிமுக உதயமாகவில்லை. எந்த காலகட்டத்தில் அதிமுக உதயமாகிறது, அந்த தேர்தல் 77 தேர்தலை நோக்கி பயணப்படுகிற நிகழ்வு எப்படி நடக்குது? அக்டோபர் 18, 1972 அதிமுக அதிகாரப்பூர்வமாக உதயம். அக்டோபர் 14, 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் அதிகாரப்பூர்வமாக விலக்கப்படுகிறார், நீக்கப்படுகிறார். ஆமாம். அதற்கு முன்பாக ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக 10ஆம் தேதி அன்னைக்கு அவர் இடைநீக்கம் செய்யப்படுகிறார், சஸ்பெண்ட். அவருடைய அடிப்படை உறுப்பினர் பதவி இருக்குது, மற்ற பொறுப்புகளிலிருந்து அவர் பொருளாளராக இருக்கார். அது 3வது பெரிய பதவி. அந்த பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். 4 நாட்கள் கழித்து அவரை அதற்கு அக்டோபர் 14 அன்று நடந்த செயற்குழு பொதுக்குழு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அவரை கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள். இது 14 நடக்குது. அதற்கப்புறம் அதெல்லாம் எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் அப்போது 1972 எனக்கு 15 வயது. சென்னை ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. எல்லாரும் அன்னைக்கு வந்த மாலை செய்தி ஏடுகளை படிச்சுட்டு பரபரப்பாக எம்ஜிஆரை நீக்கிட்டாங்கன்னு பேசுனது எனக்கு இன்னும் நல்லா நினைவு இருக்குது. பல இடங்களில் பஸ்களை நிறுத்துறது, அதுக்கப்புறம் திமுக அமைச்சர்கள் காரில் பயணம் பண்ண முடியாத ஒரு நிலை, மன்னை நாராயணசாமி காரெல்லாம் வழிமறித்து ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து பல நாட்கள் அமளியாக இருந்துச்சு தமிழ்நாடு. அதில் 18ஆம் தேதி அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக எம்ஜிஆர் தன்னுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறார். அந்த காலகட்டத்தில் இப்போ அதனுடைய அடுத்த நிகழ்வுகள், பெரிய நிகழ்வுகள் எல்லாருக்கும் அறிஞ்சதாக இருந்தாலும், அந்த காலகட்டத்தில் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆரை குறைத்து மதிப்பிட்டு விட்டாரா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைவா. அவர் கண்ணதாசனுடைய பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது கண்ணதாசன் சொல்கிறாரு, முடிச்சிடலான்ட்டு இருக்கேன், முடிச்சிருவேன், இல்லை பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை எல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதாக அவர் பதிகிறார். அரசியலிருந்து ஒரு முழுவதமாக இல்லை, திமுகவிலிருந்து எம்ஜிஆரே தன்னுடைய வருங்காலத்தை எண்ணி, அதாவது இவ்வளவு நாள் அவர் திமுகவோட தன்னை இணைச்சிக்கிட்டார், திமுகவையும் எம்ஜிஆரையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் தான் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. தன்னை முழுமையாக ஐக்கியப்படுத்தி கொண்டார் அந்த கட்சியோடு. சிவப்பு கருப்பு வண்ணங்களில் உடை அணிந்து அவர் வர்றது, படங்களில் வர்றது, அண்ணாவனுடைய புகழ் பாடுவது, மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல், முதல்ல திருவிக்கா போல்னு இருக்கும் அந்த வரி, பெற்றால்தான் பிள்ளையால் நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்ற அந்த பாட்டில் ஒரு வரி, மேடையில் முழங்கு திருவிக்கா போல்ன்ட்டு சென்சார் மாற்றிட்டாங்க. ஆனால் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா வெளியில் அந்த மாதிரி நடக்கலை. அந்த மாதிரி அண்ணாவை உயர்த்தி அவர் பிடித்தது.
இதெல்லாம் நடந்துச்சு. இப்போது அவருக்கு அடித்தளம் மாதிரி இருந்த அந்த திமுகவிலிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார். அவர் ஒரு முழு நேர அரசியல்வாதியாக வரணும்னு நினச்சாரான்றது எனக்கு சரியாக தெரியல. அப்படி அவர் நினச்ச மாதிரி தெரியல. ஆனால் அந்த சூழல்லாம் அவரை சேர்ந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு. மிக பெரும்பான்மையான, மிக பரவலான, மிக நிறைய வெகுஜன ஆதரவு அவருடைய ரசிகர்கள் வந்து அவரை சூழ்ந்து அந்த சத்யா ஸ்டுடியோவில் வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஹி வாஸ் மாப்டுன்னு சொல்லுவாங்க. தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் சைதை துரைசாமி எல்லாம் சொல்கிறார். உண்மை தொண்டர்களால். அதனால் பொதுச் செயலாளரே தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணுன்ற ஒரு விதியை அவர் அறிமுகப்படுத்தினார். ஏன்னா இந்த 320 பேர் கொண்ட இந்த பொது செயற்குழு வந்து தன்னை விலக்கிடுச்சு இல்லையா, அதல்ல திமுக, இந்த பொதுக்குழு அல்ல திமுக. இந்த செயற்குழு ரொம்ப குறைச்சல். பொதுக்குழு வந்து 360, செயற்குழு 33 34 பேரோ. அவர்கள் என்னை விலக்கிட்டாங்க, இவர்களெல்லாம் திமுக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி சட்டத்திட்டங்களை வகுக்கும் பொழுது அனைத்து தொண்டர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பதவி தான் பொதுச் செயலாளர் பதவின்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு தேர்தல் நடக்கவே இல்லை. அவர் இருக்க வரைக்கும் அவர் தான், ஏன்னா அவர் தான் கட்சி தான் அவர். அதுக்கப்புறம் 73 மே 19 நினைக்கிறேன் அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்கிறார். அதில் அடுத்து வந்த காமராஜருடைய வேட்பாளரையும் அதற்கடுத்து வந்த திமுக வேட்பாளரையும் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகளை காட்டிலும் அதிகமாக இவருடைய முன்பின் தெரியாத ஒரு வழக்கறிஞர் மாயத்தேவர் அவர் ரெட்டை இலை சின்னத்தில் முதல் ரெட்டை இலை சின்னம் அறிமுகமாகுது. அது ரொம்ப அவங்களுக்கு அவர் 2 விரலை இப்படி காட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அது ஒரு எளிமையாக எல்லா இடத்துலையும் பரவக்கூடிய ஒரு சின்னமாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் 74 கோயம்புத்தூர் இடைத்தேர்தல்லையும் அங்கே தான் அரங்கநாயகம் பின்னாடி கல்வி அமைச்சராக வந்தவர், அவர் வென்றார். புதுச்சேரியில் முதன்முறையாக அதிமுக ஆட்சிக்கு வந்தது அந்த ஒரு முறை தான். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க, அதுக்கப்புறம் அவர்கள் வரவே இல்லை. அதற்கு வேறு காரணங்கள், அது அப்புறம் பார்க்கலாம். இதற்கு பிறகு 75 அவசர நிலை வந்துடுது. இப்போது அவர் 72 தனி கட்சி ஆரம்பித்த பிறகு கலைஞர் கருணாநிதி மீதும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதும் திமுகவினுடைய தலைவர்கள் மீதும் அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டே போனார். குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஊழல் புகாரை கொடுத்தார். 54 புகார்கள் அதை கொடுத்தார். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்டுகளும் அந்த மாதிரி ஒரு புகார் பட்டியலை அவர்கள் குடியரசுத் தலைவரிடம் தந்தார்கள். இதுக்கு இடையில் வந்து அவசர நிலை வந்த பிறகு இந்திரா காந்திக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் இருந்த உறவு கொஞ்சம் சீர்கெட ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 2 பேருமே இந்த 74 அவர் மாநில சுயாட்சி என்ற ஒரு கோரிக்கையை ஒரு வலுவாக வைக்கிறார். அது கொஞ்சம் எரிச்சலையும் கொஞ்சம் தர்ம சங்கடத்தையும் தருது மத்தியில் இருக்கவர்களுக்கு. அவர்களுடைய காங்கிரஸ் தலைவர்களாக இங்கே இருக்கக்கூடிய மோகன்குமார் மங்கலம், அதுக்கப்புறம் சி சுப்பிரமணியம், இவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குது. இந்த திமுக வளர்வதில் அவர்களுக்கு அவ்வளவாக பெரிய விருப்பம் இல்லை. இது வந்து பார்ட்டி ஆஃப் த லம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தான் தோன்றிகள், வேலையற்றதுகள், இந்த மாதிரி அவர்களுடைய நீங்கள் பாட்டாளி, உழைப்பாளி, ஏழை, இவர்களுடைய ஒரு வார்த்தை போகுது, தற்கூரிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை அதையும் சேர்த்துக்கலாம். அது வந்து எம்ஜிஆருக்கு வந்துருச்சு, எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு அது வந்துச்சு. அவர்கள் வந்து சினிமா மோகம் பிடித்தவர்கள், சினிமா கவர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் அப்படின்லாம் அது வந்துச்சு. பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன சொல்கிறது, பெரிய அறிவு முதிர்ச்சி உள்ளவர்கள் அந்த கட்சியில் இருக்க முடியாது என்பது தான் வந்து இடதுசாரிகளுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை தாங்கி வந்தவர் தான் மோகன்குமார் மங்கலம். சி சுப்பிரமணியம் தொடக்கத்திலிருந்தே திமுகவுக்கு எதிரி. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் 2 பேரும் இங்கே வந்து நிறைய அவருக்கு தொல்லை தர ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வரும்பொழுதெல்லாம் வந்து இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. கூட்டாளிகளாக அவர்கள் 71 தேர்தலில் நின்று வென்ற பிறகும் கூட 2 பேருமே மிக அசுரபலத்தோடு வென்றிருக்கிறார்கள். அந்த அம்மையாருக்கும் வந்து தன்னை வந்து வீழ்த்தவே முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. கலைஞர் கருணாநிதியும் தான் 185 இடங்கள், 84, அதுக்கப்புறம் ஒரு இடம் ஜெயிச்சு 185 இடங்கள் அசுர பெரும்பான்மை இருக்குது, அசைக்க முடியாது. 48% வாக்குகள் திமுக பெற்றது. அதுதான் அதை அதிகமாக பெற்ற வாக்கு சதவிகிதம். அதனால் இவர்கள் 2 பேரும் ஒரு தாண்மை, அவர்களுடைய ஈகோ வந்து அவர்கள் 2 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்திடுது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, 72 எம்ஜிஆர் நீக்கத்திற்கு முன்பாக மதுரையில் நடக்கிற திமுக மாநாட்டில் அப்போது அவர் பேசுகிறாரு, தாய்
பசு வந்து அமைதியாக இருக்கும் பொழுது கன்றுக்குட்டிகள்லாம் துள்ளுது அப்படின்னு. அப்போ வந்து பசுவும் கன்றுக்குட்டியும் தான் சின்னம் காங்கிரஸ்க்கு. கன்றுக்குட்டின்னு அவர் சொன்னது மோகன்குமார் மங்கலத்தையும் சி சுப்பிரமணியத்தையும், தாயின்னு சொன்னது இந்திரா காந்தியை. இந்த மாதிரியெல்லாம் அவர் அந்த மாநாட்டில் பேசுகிறாரு. இந்த கவர்மெண்ட்டை கவுத்துருவாங்க அப்படின்ற பேச்செல்லாம் அடிபட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த உறவு அவ்வளவு சரியாக இல்லை. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது 75 ஜூன் 25 அன்னைக்கு 1975 அவசர நிலை பிரகடனமாகுது. அது 2 நாள் கழித்து திமுகவினுடைய செயற்குழு எதிர்க்குது, ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்படுகிறார்கள். இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை பெருசாக, மற்ற இடங்களில் நடக்குது, பின்னாடி தான் நடக்குது. இங்கே அது நடந்த உடனே அவர் எதிர்க்கிறார். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கூட்டம் நடக்குது சென்னை மெரினாவில். அந்த கடற்கரை கூட்டத்தில் அவர் ரொம்ப ஆவேசமாக அவசர நிலையை எதிர்த்து பேசுகிறார். நாங்கள் வந்து நடந்து தான் வந்து இந்த மேடைக்கு என்னுடைய அமைச்சர்களை வர சொன்னேன், ஏன்னா நாங்கள் அப்படி நடந்து வந்தவர்கள் தான். இந்த கார், இந்த வசதி, இந்த பதவி, இந்த பொறுப்பு இதெல்லாம் நாளைக்கே போயிடும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்லாம் பேசுகிறார். அது அப்புறம் 20 அம்ச திட்டத்தை பெருசாக எதிர்க்கிறார். இந்த 20 அம்ச திட்டமெல்லாம் நாங்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடியே திமுக ஆட்சியில் பண்ணிட்டோம். தலித்துகளுக்கு முதலாக இந்தியா முழுக்க வீடு கட்டி, இந்தியாவிலேயே முதலாக வீடு கட்டி கொடுத்தது நாங்கள் தான். இதெல்லாம் எங்கே 20 அம்ச திட்டத்தில் இருக்குது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அதனால் அந்த அம்மையாருக்கும் அந்த அம்மையாருடைய தளபதிகள், தமிழகத்தினுடைய தளபதிகளுக்கு அவர் மேலே ஒரு பெரிய எரிச்சலும் ஒரு வருத்தமும் இருந்துச்சு. இது எம்ஜிஆருக்கு சாதகமாக இருக்குது. எம்ஜிஆர் ஏன் பிரிஞ்சாருன்றது வேறு கதை, அதை நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். ஆனால் அவர் படங்களில் தொடர்ந்து நடிக்கிறார். அப்போ தான் 73 நினைக்கிறேன், நேற்று நாளை படம் வருது. ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்தில் தங்கள் வீட்டுக்கு வெளிச்சம் போட்டார் நகர சபையிலே அப்படின்ற வரி, வாலியோட வரி. அதுக்கப்புறம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் கருத்தில் கொள்ளுவார். இந்த மாதிரியான வரிகள். அப்புறம் வந்து நாட்டுக்காக உழைத்திடவே அண்ணா பிறந்தார், பிற நலத்துக்காக வாழ்ந்திடவே கண்ணா இருந்தார், இன்று ஏசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். அதாவது யார் அவரை ஏசலை, இவரை ஏசுகிறாங்க எம்ஜிஆரை. அதனால் எம்ஜிஆர் மலையாளின்னு சொன்னது இதெல்லாம் அந்த நேரத்தில் நடந்துச்சு. ரொம்ப அவர் வந்து ஒரு அந்நியர் அப்படின்ற மாதிரி பேச்சு, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இவர் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. 75 வந்த உடனே படங்களில் பாதி நடிக்கிறது, அப்புறம் அரசியல் பண்ணுறது. அவரோட 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க எம்ஜிஆர். நாஞ்சில் மனோகரன், கே.ஏ. கிருஷ்ணசாமி, மதியழகன் கொஞ்ச நாள் அங்கேருந்து இங்கே வராரு. அப்புறம் காளிமுத்து, அற்புதமான பேச்சாளர். இவர்களெல்லாம் வந்து இந்த சே. அரங்கநாயகம், பொன்னையன், முத்துசாமி, இப்போ இருக்க அமைச்சராக இருக்க முத்துசாமி, பல பேர், சேடப்பட்டி முத்தையா, இவர்களெல்லாம் மாணவர் தலைவர்களாக இருந்தவர்கள். இவங்கெல்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க. ஒரு பெரிய அவர் வந்து ஒரு 2ஆம் கட்ட தலைமையை எம்ஜிஆர், திருநாவுக்கரசர், இவங்களெல்லாம் அவர் வளர்த்து விட்டார். ஸோ அவங்க வந்து கட்சியை பல இடங்களில் வளர்க்குறாங்க. அவருடைய ரசிகர் மன்றங்கள் கட்சியினுடைய கிளை கழகங்களாக மாறிவிடுகின்றன. ஒரு 18,000 ரசிகர் மன்றங்கள் இருக்குது. அந்த 18,000 ரசிகர் மன்றங்களும் ஒரே நாளில் கிளைக்கழகங்களாக மாறிவிடுகிறது. அதனால் அவருக்கு அடிப்படை ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்கனவே இருக்குது. அதை நோக்கி அது மேலே நின்று இவர் பயணம் பண்ணுறார். ஸோ தொடர்ந்து வெற்றிகளும் வருது. 73 திண்டுக்கல், 74 புதுச்சேரி, கோயம்புத்தூர், மேற்கு, இதெல்லாம் வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு ஹயட்டஸ் வருது, ஒரு கேப், ஒரு இடைவெளி. அந்த இடைவெளி என்னென்னா 75 அவசர நிலை. அது அவருக்கு சாதகமாக போயிடுது. ஏன்னா பெருசாக அரசியல் பண்ண முடியாது, ஒரு அமைதியான நேரம். அவர் வந்து படங்களில் ரொம்ப கவனம் செலுத்துகிறார். அப்போ வந்த படம் தான் வந்துட்டு இதே கனி. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற, என்றும் நல்லவங்க எல்லாரும் உங்கள் பின்னாலே, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே. அது எவ்வளோ ப்ராஃபட்டிக்கான வார்த்தை. அதாவது ஒரு தீர்க்க தரிசனத்தோடு அவர் ஆட்சிக்கு வருவார் என்று சொல்கிற வாசகங்களை அது வைக்கிறது. அந்த பாட்டு முழுக்கவே நல்லாயிருக்கும். அதில் அவருடைய அண்ணா படம் போட்ட அதிமுக கொடியை காட்டுவார், அதை வணங்குவார். ரொம்ப அது ஒரு பிரச்சார படம், பிரச்சார நடி தூக்கலாக இருக்கும். அதே மாதிரி நேற்று நாளை இந்த ஒரு வருஷம் செல்கிற கிட்டத்தட்ட 18-19 மாதம் அவசர நிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் திமுக அரசுக்கு பெரிய பாதகம் எதுவும் இல்லை. இங்கே அவர்கள் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மீது ஒரு உன்னிப்பான ஒரு கவனத்தை மத்திய அரசு செலுத்தி வருகிறது. இங்கேயும் குஜராத்தில் மட்டும்தான் எதிர்க்கட்சி ஆட்சிகள். இந்த 2 கட்சிகள் உடைய ஆட்சியும் தனி தீவாக இயங்குதுன்ட்டு நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதுக்கிடையில் எம்ஜிஆர் 72லேயே லஞ்ச ஊழல்
புகார் பட்டியலை கொடுத்துருக்கார். அதெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஆனால் இப்போ உறவு ரொம்ப சீர்கெட்டு போன உடனே அவசர நிலையை இவர் எதிர்க்கிறார். 20 அம்ச திட்டத்தில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. சஞ்சய் காந்தி ஒரு 5 அம்ச திட்டம் அவர் கொண்டு வந்தார், அதில் என்ன இருக்குன்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்ட உடனே அவர்களுக்கு பெரிய எரிச்சல் வருகிறது. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, ஜனவரி 30, 1976 திமுக அரசுக்கு இன்னும் ஒரு 6 வாரங்களோ 8 வாரங்களோ இருக்குது அதனுடைய காலம் முடியறதுக்கு. இந்த ஆட்சியை முதன்முறையாக தமிழகத்தில் டிஸ்மிஸ் செய்கிறார்கள். இதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஊழல் அப்படின்றது. 2வது, இதை டிஸ்மிஸ் பண்ணலைன்னா இவர்கள் வன்முறைக்கு திட்டமிட்டிருந்தார்கள், நாடு முழுக்க வன்முறை நடந்திருக்கும், இவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு அந்த அந்த ஆளுநருடைய அறிக்கை சொல்லுது. ஆளுநர் வந்து அப்போ கே ஷா. இந்த கே வந்து கலைஞர் கருணாநிதி ஷான்னு சொன்னவர்கள்லாம் உண்டு. ஏன்னா அவர் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார் அப்போ இருந்த தமிழக முதல்வருக்கு. அப்படிப்பட்டவர் அந்த 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 அறிக்கையை தர அவர் முதல்ல தயங்கினார். அதுக்கப்புறம் அவரை அழைச்சி நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் கையெழுத்து போட்டார், வந்துருச்சு. அந்த அரசு விழுந்துச்சு. அரசு விழுந்த உடனே நெருக்கடி ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து உடனே ஒரு 8000 திமுகவினரை கைது செய்கிறார்கள். அதில் 400 சில்லற பேர் கடைசி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தார்கள். அவர்கள் கைது செய்தது வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு, மீசான்ட்டு அதுக்கு பேர். அந்த பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். அந்த சட்டத்தின் கீழ் இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின், அதுக்கப்புறம் கலைஞருடைய மருமகன் முரசொலி மாறன், அப்புறம் பலர், சென்னை சிட்டி பாபு எம்பியாக இருந்த சிட்டி பாபு, இன்னும் பல எம்எல்ஏக்கள், பழைய எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள். முதல்ல கைதானது வைகோ. அதில் அவசர நிலையில் இவங்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. அது ரொம்ப ஒரு கடினமான காலம். அது ஒரு வனவாசம், மிக துன்பமான ஒரு காலம். அது அஞ்ஞான வாசம் மாதிரி ரொம்ப ஒரு கொடுமையான இந்த காலகட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் எப்படி, அதான் படம் தான் அவர் கையாண்டார். அவர் முழுமையாக அந்த அம்மாவை ஆதரிக்க தொடங்கிட்டார். அவசர நிலையை ஆதரித்து அவர் உடனே அறிக்கை விட்டார். அது வந்து கலைஞரை ஒரு 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 மூலையில் கொண்டு போய் தள்ளிடுச்சு. அவர் ஆதரிக்கிறாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இடதுசாரிகளும் வலதுசாரி கம்யூனிஸ்டுகளும் அதை ஆதரிக்கிறார்கள். அது வந்து ஒரு முற்போக்கான திட்டம்ட்டு. ஏன்னா அந்த அவசர நிலையோடு வந்துட்டு முற்போக்கான வளர்ச்சி பொருளாதார திட்டங்களும் அறிவிக்கப்படும்னு அந்த அம்மையார் சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோன்னு சொல்லி இவங்க அறிவிக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி இப்போ வந்து அவரும் ஆதரிச்சார்னா அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடம். எம்ஜிஆர் என்ன, அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு நாடு நட்பாக இருக்குன்னா நமக்கு நட்பு நாடாக இருக்க முடியாது. எதிர்நிலைப்பாடு. கரெக்ட். அந்த நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார். அதுவும் ஒரு காரணம். அது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறார். இல்லை அது ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறார். நான் அப்படி நினைக்கல. அவருக்கு அவசர நிலை என்பது அவர் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கார் நெஞ்சுக்கு நிதியில். அவரே வடிவமைச்ச தீர்மானம் தான் அந்த அவசர நிலை எதிர்ப்பு தீர்மானம். அது நல்ல தீர்மானம். அவருக்கு அதை எதிர்க்கணுன்ற எண்ணம் இருந்திருக்கும். எம்ஜிஆர் இப்படி பண்ணிட்டு தான் அவரை ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அதனால் அவர் வந்து தீவிரமாக எதிர்த்தார், எம்ஜிஆர் தீவிரமாக ஆதரித்தார். முதலில் வந்தது பாராளுமன்ற தேர்தல். ஆமாம். அந்த கூட்டணிகள்லாம் எப்படி அமைந்தன? அதனால் இப்போ ஏற்கனவே இவர் ஆதரிச்சிட்டார், இவங்க வந்து எதிர்த்துட்டாங்க. இப்போ 19 மாதத்துக்கு பிறகு அவசர நிலையை அந்த அம்மையார் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அப்புறம் 1 லட்சத்துக்கு மேலே கைதுகள் நடந்துருந்துச்சு. அவர்களெல்லாம் விடுதலை செய்கிறாங்க. அப்படி இங்கேயும் விடுதலை பண்ணுறாங்க. அப்போது இந்த அம்மாவனுடைய நடவடிக்கையினால் என்ன ஆயிடுச்சு, பல எதிர்கட்சிகள், பிரஜா சோஷலிஸ்ட்டு, ஜன்சங், லோக்தல் என்பது சரண் சிங்கோட கட்சி, இது மாதிரி. அப்புறம் ஜெகஜீவன் ராம் வந்து அந்த அம்மையாரிடமிருந்து வெளியே வந்து விடுகிறார். அவர் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அவர் வந்து இந்த அவசர நிலையை கடைசி வரைக்கும் அவர் மதில் மேல் பூனையாக இருக்கார். அப்புறம் கடைசியில் இந்த அம்மாவுக்கு வந்து பாராளுமன்ற சபாநாயகராக இருந்த மீரா குமாரினுடைய அப்பா பாபு ஜெகஜீவன் ராம். உண்மை. அவர் கடைசி நேரத்தில் விலகிறார். அப்போ தான் வந்து இந்த அம்மையாருடைய கதை முடிந்து விட்டதுன்றது எல்லாரும் கணிக்கிறாங்க. பல பேர் கணிக்கலை. இப்போ இந்த இடத்துல ஜெயபிரகாஷ் நாராயண் கூட ஒரு பெரிய அளவில் போராட்டம். இல்லை, அவர் தான் எல்லாரையும் சேர்த்து வைப்பது. அவர் சிறையில் போட்டுட்டாங்க அந்த அம்மா. ஏன்னா அவரால் தான் அந்த அவசர நிலையே வந்தது. ஏன்னா முழு புரட்சின்னு சொல்லிட்டு அவர் பீகாரில் இருக்கிற மாணவர்கள், இளைஞர்களை வந்து அந்த அரசுக்கு எதிராக புரட்சி செய்ய சொன்னார். எப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம வந்து போராடணுமா, 2வது சுதந்திர போர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால் அவருக்கு அஞ்சு தான் அவரை சிறையில் போட்டுட்டாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் தியோரஸ், அவரை சிறையில் போட்டாங்க. இந்த மாதிரி பல பேரை சிறையில் போட்டாங்க. இங்கே நம்ம யாரை 2 பேரை போட்டதை நம்ம பார்த்தோம்.
எம்ஜிஆர் ஆதரவாக இருக்கார். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரியே எம்ஜிஆரும் இந்திரா காந்தியும் தான் தோழமை கட்சிகளாக வருவார்கள். இப்போ எதிர்கட்சியில் தான் அவர்களை எதிர்க்கக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்க போகுது. திமுகவோட யார் தோழமை கொள்ளுவாங்க அப்படின்னா, இந்த எதிர்கட்சிகள்லாம் அந்த லோக்தல், ஜன்சங், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரஜா சோஷலிஸ்ட், இந்த மாதிரி ஜார்ஜ் பெர்னாண்டஸோடைய கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஜனதா கட்சி, மக்கள் கட்சி அப்படின்ட்டு ஒரு கட்சியை தொடங்குறாங்க. அந்த கட்சியினுடைய பிதாமகர் யாருன்னா ஜெயபிரகாஷ் நாராயண். ஏன்னா அவருக்கு எந்த பதவியும் வேண்டாம். அவர் நேரு வந்து 2 முறை அழைச்சே அவர் வந்து அமைச்சரவையில் சேரலை. அவர் ஒரு சோஷலிஸ்ட், அவர் வந்து ஒரு முற்போக்குவாதி, தீவிரமான இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவர். அவர் இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறார். இதில் என்ன வேடிக்கைன்னா, ஜனசங் இன்னைக்கு இருக்கிற பிஜேபியினுடைய தாய் அது அதில் இருக்குது. அதில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லிம்ஸ் எப்படி அதில் இருப்பான்? அப்போ ஜனதாவோட திமுக கூட்டணி வைக்குது. முஸ்லிம் லீக் திமுகவோடு இல்லாத முதல் தேர்தல் அது. இப்போ இந்த தேர்தல் இது மட்டும் முதல் தேர்தல் ஆகல. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் எந்த வகையிலையும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர்கள் பெரியார் இருந்தார், ராஜாஜி இருந்தார், காமராஜர் இருந்தார். அந்த இல்லாமல் நடக்கிற முதல் தேர்தலும் கூட முதல் தேர்தல் அதிமுக சந்திக்கிற முதல் பொது தேர்தல், கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் இல்லாமல் சந்திக்கிற முதல் தேர்தல் இது. அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியில் இருந்தார். பட் 69க்கு பிறகு அவர் ஆட்சியிலிருந்தே 71 தேர்தலை சந்தித்தார், மிக வலிமையாக சந்தித்தார். இப்போ அவர் ஒரு கையறு நிலையில் இருக்கிறார். அவரோட தோழமை கொள்வதற்கு பல பேர் அஞ்சுகிறார்கள். ஜனதா கட்சியினரே வேண்டா வெறுப்பாக விரும்பாமல் தான் அவரோடு தோழமை கொள்கிறார்கள். மொராஜி சொல்கிறார், அதாவது இது தவிர்க்க முடியாத கட்டாயம், எனக்கு அவங்களோட சேரணுன்ட்டு ஆசை இல்லைன்ட்டு சோராமசாமி கிட்ட சொல்கிறத சோராமசாமி பதிகிறார். சேர்றாங்க. ஸோ அந்த கூட்டு அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எமர்ஜென்சிக்கு எதிராக இங்கே நடந்த எதிர்ப்பு, இங்கே நடந்த என்ன சொல்கிறது ஆர்ப்பாட்டங்கள், எமர்ஜென்சியினுடைய கொடுமைகள், அதெல்லாம் இங்கே எதிரொலிக்கும், இந்த கூட்டணி அதனால் வெற்றி பெறும்னு நினைக்கிறாங்க. அப்படி நடக்க மாட்டேனுது. அப்படி நடக்கவில்லை. அது பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ், அன்னைக்கு இருந்த இந்திரா காங்கிரஸும் அதிமுகவும் ஒரு 34 இடங்களை அவர்கள் வெல்கிறார்கள். அவர்கள் வென்று, ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இந்திரா காந்தி அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால அவர்கள் ஆட்சி அமைக்க முடியல. அப்படி இருக்கும்போது அடுத்து அவங்க சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்றாங்க. சட்டமன்ற தேர்தலில் அங்கே கூட்டணி நிலவரம் எப்படி இருந்தது? இங்கே 39 தொகுதிகள், பாண்டிச்சேரியில் ஒரு தொகுதி. இந்த 39ல் இவர் மட்டும்தான் ஜெயிக்கிறார். ஏவிபி ஆசைத்தம்பி மட்டும் வடசென்னையிலேருந்து ஜெயிக்கிறார். 3 இடங்களில் இவங்க ஜெயிக்கிறாங்க. ஜனதா கட்சியில் ராமச்சந்திரன், அவர் எரிசக்தி துறை அமைச்சராக பின்னாடி உயர்றார். பின்னாடி கேரளாவோட கவர்னராலாம் இருந்தார், அவர் வெல்கிறார். அப்புறம் இன்னும் 2 பேர் வெல்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து. 3 ஜனதா கட்சியினரும் ஒரு திமுகவை சேர்ந்து ஏவிபி ஆசைத்தம்பி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மீதி 35 இடங்களில் அதிமுக, காங்கிரஸை கூட்டணி, முஸ்லிம் லீக், இந்த 3 கூட்டணி அபார வெற்றி பெறுகிறது. அவங்க இந்த 3 பேர் மட்டுமில்லை, இடதுசாரிகளும் வலதுசாரிகளும் அவங்களோட இருக்காங்க. இது ஒரு பலமான கூட்டணி. அவங்கள எதிர்த்து தனியாக ஜனதா கட்சின்றது இங்கே பழைய காங்கிரஸ், காமராஜர் காலத்தில் இருந்த பழைய காங்கிரஸினுடைய அது ஜனதா கட்சியாக இங்கே வந்திருக்கு. ஸோ இது நடக்குது. இப்போது இந்த தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. இது எம்ஜிஆருக்கு இந்த தேர்தல் முடிவுகளில் யாருமே சந்தோஷமாக இல்லை. எம்ஜிஆரும் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா அவர் எந்த குதிரையை நம்பி பணம் கட்டினாரோ அந்த குதிரை அங்கே தோற்று போயிடுச்சு டெல்லியில். அது எம்ஜிஆர் எதிர்பார்க்கல, நிறைய பேர் எதிர்பார்க்கல. இந்திரா காந்தியே தோற்று போனாங்க. வடக்கில் காங்கிரஸ் படு தோல்வியை சந்திச்சிருச்சு. ஆனால் தெற்கில் அது பெரிய எம்ஜிஆர் அலைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இங்கேயா இல்லை, இங்கே அவசர நிலை கொடுமைகள் அதிகமாக உணரப்படவில்லை அப்படின்றது ஒன்று. கலைஞர் சொல்கிறார் எம்ஜிஆருடைய கவர்ச்சி என்பது இன்னொன்று. இந்த 2 காரணத்தையும் அவரே சொல்கிறார். அது 2 நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பல அந்த எமர்ஜென்சி வந்ததிலிருந்து ஒரு திமுக மீதும் திமுகவினுடைய தலைவர்கள் மீதும், குறிப்பாக கலைஞர் கருணாநிதி மீது ஒரு பெரிய அவதூறு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அதெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 25% வாக்குகளை திமுக பெறுகிறது சட்டமன்றத்தில். இப்போ வந்துடுவோம். ஸோ 4-5 மாதங்கள் போகுது இந்த நாடாளுமன்றத்திற்கும் இதுக்கும். முதல் பின்னடைவு திமுகவுக்கு என்னென்னா, திமுகவும் வெற்றி பெறலை, ஒரு இடம் தான் வெல்கிறார்கள், பல இடங்கள் அவர்கள் வெல்லலை. அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் இல்லை. எம்ஜிஆர் யாரை நம்பினாரோ அவங்க ஆட்சிக்கு வரலை, அதனால் அவருக்கும் சந்தோஷம். அவர் 12 இடமும் நம்ம வெல்கிறார், ஆனால் அவருக்கும் பெரிய சந்தோஷம் இல்லை. இதுக்கு இடையில் ஆனால் அவருக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது. தான் ஒரு பெரிய சக்தி, தான் சொந்தமாகவே பல சாதனைகளை
தமிழகத்தில் செய்ய முடியும், சொந்தமாக தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு என்பது இப்போ நாடு முழுக்க ஒரு ஒரு கருத்து கணிப்பு நடந்த மாதிரியும் அதில் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு வர கூட்டமும் அவருக்கு விழுந்த வாக்குகளும் அவரால் தான் வந்து காங்கிரஸ்க்கு இங்கே இவ்வளோ பெரிய வாக்கு, இல்லைன்னா அவ்வளோ பெரிய வாக்கு சதவிகிதம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து காங்கிரஸ்காரர்கள் 80 இடங்கள் வரைக்கும் கேட்குறாங்க. அதாவது இன்னைக்கு தான் நிறைய இடங்கள் கேட்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா நேரமும் அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவர் அவங்கள துரத்திடுறாரு. நீங்கள் 6 மாத இடைவெளியில் தான் சட்டமன்ற தேர்தல் துரத்திடுறார். துரத்திட்டு நீங்கள் வேண்டான்னுடுறார். அப்போ யாரோட அவர் கூட்டணி வச்சுக்கிறாருன்னா வெறும் இடது கம்யூனிஸ்டுகள். ஏன்னா வலது கம்யூனிஸ்டுகளும் துரத்தி விடப்பட்ட காங்கிரஸாரும் வலது கம்யூனிஸ்டுகளையும் துரத்திடுறார். அவங்களும் நிறைய இடங்கள் கேட்குறாங்க. 2 பேரையும் துரத்திடுறாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. அவங்க ஒரு அணி. எம்ஜிஆர் தனியாக, அவரும் ஃபார்வர்ட் பிளாக், முஸ்லீம் லீக், இது ஒரு அணி. அப்புறம் இடதுசாரிகள், இந்த 4 பேர் கொண்ட ஒரு அணி. திமுக ஜனதாவோட சேர முயற்சி பண்ணுது. ஜனதா கட்சியினர் இவர்களோட சேர்ந்ததுனால தான் நாமும் சேர்ந்து விழுந்துட்டோன்ட்டு ஒரு முடிவு வந்துடுறாங்க. அதுக்கு தனியாக நின்றுனாலே நிறைய இடங்கள் வெந்துட்டு போன்ட்டு அவங்க புத்திசாலித்தனம் இல்லாத நினைக்கிறாங்க. அதனால் அவங்க திமுகவோட திருப்பி போய் அவங்க கதவை தட்டுறார். அவங்க இவரை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாத இவர் என்ன சொல்கிறார், 230 இடங்களுக்கு திமுகவினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறார். அதுதான் திமுக அதிகபட்ச இடங்களில் நின்ற ஒரே தேர்தல். 230 இடங்களில் நிற்கிறார். அதனால தான் 25% வாக்குகள் வந்துச்சு அந்த நேரத்தில். 48 இடங்கள் வெல்கிறார்கள். மீதி 4 இடங்களை மணலி கந்தசாமியோடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒரு சின்ன கட்சி, அது வலது கம்யூனிஸ்டுகளிலிருந்து பிரிஞ்சு வந்தவர், அவர் கல்யாண சுந்தரத்திலிருந்து வெளியே வந்தவர், அவருடைய கட்சிக்கு இவங்களுடைய சின்னத்திலேயே நிற்பதற்கு இடம் தருகிறார். ஸோ முஸ்லீம் லீகில் அவரோட கூட இல்லை, இந்த பழைய அந்த ஜனசங் உள்ள ஜனதா கட்சியோடு சேர்ந்த பாவத்திற்காக அவர்கள் இவரை கைவிட்டு விட்டார்கள். எம்ஜிஆரோட வந்துடுறாங்க. எம்ஜிஆர் 10 இடங்கள் தரார். அவர்கள் நிற்கிறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் ஒரு இடம், முக்கியா தேவர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இடது கம்யூனிஸ்டுகள், எம்ஜிஆர் நிற்கிறாங்க. எம்ஜிஆருக்கு 30% வாக்குகள் விழுது. இது 4 முனை போட்டி. ஸோ காங்கிரஸ், வலதுசாரிகள், ஜனதா தனியாக நிற்குது எல்லா இடத்துலையும், திமுக தனியாக நிற்குது. எம்ஜிஆருக்கு தான் ஒரு பலமான கூட்டணின்று நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் பக்கத்தில் இடதுசாரிகள் இருக்கார்கள், முஸ்லீம் லீக் இருக்குது. இவங்க 2 பேரும் மைனாரிட்டி ஓட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் பக்கம் இருக்குது. அவர் 130 இடங்கள் வெல்கிறார். வென்று ஆட்சி அமைக்க போகிறார். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில் நடந்த திருப்பங்கள், சுவாரஸ்யங்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள முடியுமா? இப்போ எம்ஜிஆர் இவங்க அதிகமான இடங்கள் கேட்டாங்கன்றதுக்காக மட்டும் அவங்கள கழட்டி விடலை. அந்த அம்மையாருக்கு அங்கே பெரிய எதிர்காலம் இல்லை, எதிர்கட்சியாக மாறிட்டாங்க. அந்த அம்மாவே தோற்று போனார்கள். அவர்களுடைய அரசியல் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற ஒரு நிலை. இவர் நினைக்காத ஜனதா கட்சியினர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு யாருமே நினைக்கல, அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது எம்ஜிஆருடைய தர்ம சங்கடம். அதனால் அவர் தனியாக நின்றுலான்ட்டு முடிவு பண்ணுறார். ஜனதா கட்சி திமுகவோட சேரலைன்ன உடனே இது வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு நேரடி மோதல் மாதிரி ஆகிடுது, திமுக வர்சஸ் அண்ணா திமுக. அப்போ இது தனிப்பட்ட அவருக்கு தெரியும் திமுகவை விட நிறைய தனக்கு செல்வாக்கு இருக்கிறதா அவர் கணிக்கிறார். அது ஒரு ஒன்று. அங்கே திமுகவில் என்ன நடந்துருது, திமுகவிலிருந்து 2ஆம் கட்ட முக்கிய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் முதல் கட்ட தலைவரான நாவலர் நெடுஞ்செழியன், அவர் உட்பட ராஜாராம், மாதவன், இந்த மாதிரி டி.கே. சீனிவாசன் தத்துவ மேதை, டி.கே. இளங்கோவனுடைய தந்தையார், இவர்களெல்லாம் வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி வரார். ராம அரங்கண்ணல் அவர் விலகி வரார். அவங்கெல்லாம் வந்து மக்கள் திமுகன்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் வெற்றிகளுக்கெல்லாம் அண்ணா காலத்தில் எல்லா வெற்றிகளையே சந்தித்திருந்த திமுக கலைஞர் கருணாநிதி காலத்தில் ஏன் இந்த தொய்வையும் இந்த தோல்வியையும் சந்திக்கிறதுன்ட்டு கேட்குறாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் நாவலர். அதுக்கப்புறம் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு, எப்படி வெற்றிகளுக்கெல்லாம் நாம் சொந்தம் கொண்டாடினோமோ அதே மாதிரி தோல்விகளுக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பேசிடுறார். அதுக்கு அவருக்கு பயங்கரமான கண்டன கடிதங்களும் அதுவும் வருது. அதில் வந்து ஒரு பெரிய வன்மம் இருக்கிறதா அவர் சொல்கிறார். இது உள்ளே இருக்கும்பொழுது அவர் இன்னும் இருக்கார், திமுகவில் இருக்கார். இனிமேல் என்னால் அங்கே இருக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு விரோத உணர்வு வளர்ந்துருச்சு, அதனால் நான் விலகிறேன் அப்படின்ட்டு வெளியே வரார்.
நான் கண்கள் பூத்து போகும் வரை நான் காத்திருக்கிறேன், நீங்கள் நாவலர் திரும்பி வர வேண்டும், என்னுடைய திருமணத்திற்காக நீங்கள் 7 மைல் நடந்தே வந்து என்னுடைய திருமணத்தில் கலந்து கொண்டதெல்லாம் எனக்கு நினைவில் இருக்குன்ட்டு ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு கலைஞர். ஒரு பொது கடிதம் எழுதுறாரு, நீங்கள் வரணும் 2 மடல் எழுதுறாரு. ஆமாம். அப்போ அவர் வரலை. மக்கள் திமுக வந்து, ஆனால் மக்கள் திமுக என்பது ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். அவங்க வந்து அண்ணா திமுகவுக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க அவர்கள். ஸோ இது சட்டமன்றத்துக்கு முன்னாடி நடக்குது. அதனால் திமுகவினுடைய பலம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன அளவுக்கு, ஒரு நுனிப்புல் அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர்கள் பெரிய தலைவர்கள் கிடையாது. நாவலர் தனியாக நின்று சுயேட்சையாக மயிலாப்பூர் தொகுதியில் நின்று 1000 ஓட்டுக்கும் குறைவாக தான் வாங்கினார். ஆனால் அவர் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு நம்பகத்தன்மையும், அவர் ஒரு கனவான், ஒரு ஜென்டில்மேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் கட்சியில் இருக்க பல பேருக்கு உண்டு. அதிமுகவில் இருக்கிறவர்களுக்கும் உண்டு, அவர் அங்கே இருந்தபோது கூட. அப்படி ஸோ அது நடக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனே கலைஞர் சொல்கிறாரு, ஜனதா கட்சியோட நம்ம சேர்ந்து இருந்தோம்னா 137 இடங்கள் வென்றிருப்போம். அந்த கணக்கெல்லாம் சொல்கிறார். சரிதானா? அவங்க தான் சேர வரலையே. அதுக்கப்புறம் ஜனதா கட்சி 10 இடமும் நம்ம தான் வென்றார்கள். அதனால் தனியாக போனதுனால எப்படி இந்த சுள்ளிக்கட்டுகள்லாம் ஒன்றா இருந்தால் உடைக்கிறது கஷ்டம்ன்ட்டு ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம். பிரிச்சுட்டா உடைச்சிடலான்ட்டு அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் எம்ஜிஆர் வென்று வருகிறார். நீங்கள் கேட்டீங்க, அவர் ஒரு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வராரு. ஜூன் 10 இந்த தேர்தல் நடக்குது. தேர்தல் முடிவுகள் ஒரு 5 நாள் கழித்து வருது. ஜூன் 30 தான் அவர் பதவியேற்றுக்கிறார். அங்கே முறையாக பதவியேற்றுக்கிட்டு வெளியில் வந்துட்டு அண்ணா சாலையில் இருக்க அண்ணா சிலை முன்பாக பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறார். இதுதான் வந்து உங்கள் முன்னாடி நான் ஏற்றுக்கிற பதவியேற்பு, ஊழலற்ற ஆட்சி தருவேன், நல்ல நிர்வாகம் தருவேன், உங்களுக்காகத்தான் இந்த நிர்வாகம் அப்படின்லாம் சொல்கிறார். மாபெரும் கூட்டம். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப அந்த மாதிரி ஒரு மக்கள் தலைவனை நம்ம பார்க்குறது ரொம்ப அரிது. சரி, இந்த தேர்தல் முடிவுகள் ஆட்சி அமைக்கிறார், அந்த ஆட்சி பரிபாலனம் எப்படி இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு வந்து அவர் ஆட்சியில் இருந்த அனுபவம் கிடையாது. ஆட்சியில் இருந்தவர்களோடு அவருக்கு பழக்கம் இருந்துச்சு. அவருடைய கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தது. ஆனால் இப்போ தான் அவர் முதன்முறையாக அவரே வரார். அவருக்கு அதுக்கு பெரிய விருப்பம் இருந்துச்சான்னு தெரியல. ஏன்னா ஆட்சிக்கு வந்த 1 வருஷத்துலேயே நான் நடிக்க திருப்பி போகிறேன்லாம் பேச ஆரம்பித்தார். அந்த மாதிரி வந்து அவருக்கு சலிப்பு உண்டாயிடுச்சா இங்கே நடக்கக்கூடிய விஷயம்? இல்லை, இங்கே வந்து அவர் ரொம்ப அதாவது சூழ்நிலை கைதின்னு சொன்னார் அண்ணா முதலமைச்சர் பதவியை. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுதின கடைசி கடிதத்தில், நான் ஒரு சூழ்நிலை கைதியாக உணர்கிறேன், இந்த பதவியில் இல்லாத போது ரொம்ப சுதந்திரமாக இருந்தேன் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒன்று. அப்புறம் திரை உலகில் அவர் வந்து முடிசூடா மன்னர். அவர் வச்சது தான் சட்டம். அவர் போகும்பொழுது தான் ஷூட்டிங். அவர் அவர் நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம். அதுதான் திரை உலகத்தில். இங்கே அப்படி கிடையாது. அவர் நிறையா சமரசம் பண்ணிக்க வேண்டியிருக்கு, நிறைய பேரை திருப்தி பண்ண வேண்டியிருக்கு. என்ன ஆயிடுது, 1 வருஷத்துலேயே வந்து பல பேரை அவர் வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக 9 துணை அமைச்சர் பதவிகளை உருவாக்குறார். அதில் இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஐசரி கணேஷ் இருக்காரு, அவருடைய தந்தையார் ஐசரி வேலன், அவர் ஒரு துணை அமைச்சர். முசிறி புத்தன், அவருடைய எம்ஜிஆர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற ரசிகர் மன்ற தலைவராக இருந்த முசிறி புத்தன் ஒருத்தர். அவருடைய கட்சிக்கு அதிமுகவில் முதன்முறையாக வந்து சேர்ந்த SM துரைராஜ் அவருடைய பேர். அவர் எம்எல்ஏ, இந்த பக்கம் திருவள்ளூர்லேருந்தோ இந்த பக்கம் இருந்து வரார். அவர் ஒரு துணை அமைச்சர். அவருடைய பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரி, சீஃப் மினிஸ்டருடைய பார்லிமெண்ட்ரி செக்ரட்டரி. இதே பொறுப்பில் தான் இப்போ தவறிட்டார் ஒரத்தநாடு கணேசன். அவரை கலைஞர் போட்டிருந்தார் 89 அந்த பொறுப்பு. அதுக்கப்புறம் இன்னும் பல வெவ்வேறு வகுப்பைச் சேர்ந்த வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களை திருப்திப்படுத்தும் ஒரு நிலை. அதாவது இந்த நிலை வந்து இல்லாத ஒரே அம்மையார் அல்லது ஒரே தலைவர்னு நான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா மட்டும்தான். யாரையும் அவர்கள் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வைத்தது தான் சட்டம். ஆனால் எம்ஜிஆருக்கு கூட அந்த கட்டாயம் இருந்துச்சு. அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆட்சி வந்து அதனால் மெதுவாக நகர்ந்தது. அது நடக்கவே இல்லை. இதற்கிடையில் ஊழல் புகார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பால்டிகா கப்பல் பேர ஊழல், பல்கேரிய கப்பல் பேர ஊழல், அப்புறம் வந்து எரிசாராய ஊழல், அந்த ஊழல், மருத்துவக் கல்லூரி இடங்களில் ஊழல், அதெல்லாம் ரொம்ப முறையாக நடந்துச்சு. ஆனாலும் அது ஊழல் குற்றச்சாட்டுகள் தினசரி சொல்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அதனால் இப்படி இதுக்கிடையில் இது 77 அவர் ஆட்சிக்கு வரார். இப்போது எம்ஜிஆர் பார்த்துட்டார், மத்திய அரசை எதிர்த்தோம்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படின்றத அவர் கலைஞர் கருணாநிதியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். அதனால் மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு உறவை வைத்துக்கொள்ள வேண்டும்ட்டு தொடக்கத்திலே முடிவு பண்ணிடுறார். அப்படி தான் தொடங்குது அவருடைய ஆட்சி. மெதுவாக நகருது. 79 அவருக்கு ஒரு பெரிய
ஒரு டைலமா, ஒரு குழப்பம், ஒரு தவிப்பு, ஒரு பெரிய நெருக்கடி அவருக்கு வருது. அந்த நெருக்கடி என்னென்னா தஞ்சாவூர் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் இங்கே இருக்கிற கருப்பையா மூப்பனார் இவர்களெல்லாம் இந்திரா காந்தி அவர்களுக்கு அவர்களுடைய நாடாளுமன்ற பதவி வந்து போயிடுச்சு. அவர்களை நீக்கிட்டாங்க. சரண் சிங் நீக்கிட்டார், உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவரை இங்கே நிற்க வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் எம்ஜிஆர் அவர்கள் பேசி எம்ஜிஆருக்கு ஒத்துக்கிறார். ஒத்துக்கிட்டு அதை அவங்கள நிற்க வச்சு இவர் ஆதரவு தருவார் தஞ்சாவூரில். தஞ்சாவூரில் இருந்து அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுன்னா எஸ்டி சோமசுந்தரத்தினுடைய இடம் அது. அவர் அங்கே எம்பி ஆகி போயிருந்தார். பின்னால் அவர் ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் வருவாய்த்துறை அமைச்சர். எம்ஜிஆர் அவரை வந்து அவருடைய அமைச்சரவையில் சேர்த்துக்கிறார் 78. அதில் வந்து அவர் கலால், வருவாய்த்துறை எல்லாத்துக்கும் அமைச்சராக வர்றார். அவர் தான் பின்னாடி வந்து 83, 84 எம்ஜிஆர் குறை சொல்லி வெளியே போவார். முதல் உள்ளே இருந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னவர் எம்ஜிஆரை எதிர்த்து எஸ்டி சோமசுந்தரம் தான். இப்படியெல்லாம் சொல்கிறாரே, அவர் நல்லா இருப்பாரான்ட்டு கேட்டார் எம்ஜிஆர். அந்த மாதிரி அவர் விட்ட இடத்த காங்கிரஸுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே எம்ஜிஆர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு அதை வந்து முறையாக அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி தேவராஜ் அர்ஸ், கர்நாடகாவுடைய முதல்வர் வந்து எம்ஜிஆரை பார்க்குறார். தேவராஜ் அர்ஸுக்கும் இந்திரா காந்திக்கும் உறவு சரியில்லாத நேரம். அவர் வந்து ஏதோ பேசிட்டு போகிறார். இதுக்கிடையில் அன்னைக்கு இரவு பிரதமரை பார்க்குறதுக்காக எம்ஜிஆர் போகிறார். இது பண்டுட்டி ராமச்சந்திரன் என்கிட்ட சொன்னார். யார் அழைச்சிட்டு போனார்ன்றது எனக்கு சரியாக தெரியல. ராஜாராம் கூட போயிருந்திருக்கலாம். போகிறார். அங்கே மொரார்ஜி தேசாய் அவர்கிட்ட நீங்கள் எனக்கு நண்பனா இல்லை நண்பன் இல்லையா அப்படின்னு கேட்டதாகவும், நீங்கள் எனக்கு நண்பன்னா இந்திரா காந்தியை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படின்ற அதுக்கு அர்த்தம் அப்படின்ட்டு, நீங்கள் வேறு யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், காங்கிரஸ் சைடில் இருக்க வேறு எந்த வேட்பாளரை வேணாலும் ஆதரிக்கலாம், அந்த அம்மையார் ஆதரிக்கக்கூடாதுன்னு அதற்கு அர்த்தம் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் வந்து மிக குழப்பமாக வரார். இப்படித்தான் நடக்கும்ன்ட்டு ஒரு வாரம் முன்னாடியே கலைஞர் கருணாநிதி சொல்லிடுறார். முன்கூட்டியே சொல்கிறார். இந்த மாதிரி எம்ஜிஆர் கடைசி நேரத்தில் பின்வாங்கிடுவார். அதே மாதிரி பண்ணுறார் எம்ஜிஆர். அது அந்த அம்மையாரை ரொம்ப பாதிக்குது, ரொம்ப அடிச்சிருது. அந்த அம்மையார் எதுவும் சொல்லலை, கடைசி வரைக்கும் எதுவும் சொல்லலை. அவங்க கிளம்பி வந்துட்டு கூட ஒரு செய்தி இல்லை, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் பண்ணுவதற்கு முன்பாகவே இது மாதிரி வந்துட்டு அங்கே வந்து அந்த அம்மையார் நின்னா பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், திமுகவுடைய குண்டர்கள் பெரிய தகராறு செய்து அங்கே வந்து பெரிய கலவரம் ஏற்படுத்திடுவாங்க, அதனால் நான் வந்து அவங்கள ஆதரிக்க முடியாது, அதனால் அவர்களுடைய நலன் கருதி தான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்லாம் எம்ஜிஆர் சொல்கிறார். அந்த அம்மையார் நின்றிருந்தால் அவரை எதிர்த்து நிற்கப் போவது கலைஞர் கருணாநிதி. இதை யார் சொல்கிறா? பேராசிரியர் அன்பழகன் சொல்கிறார். சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி தேவராஜ் அர்ஸ் கிடையாது, தமிழகத்தில் வந்துட்டு இந்திரா காந்தி நின்னா தேவராஜ் அர்ஸை எதிர்த்து எப்படி நின்று அந்த அம்மா சிக்மங்களூரில் ஜெயிச்சதோ அந்த மாதிரி ஜெயிச்சிட முடியும்லாம் நினைக்கக்கூடாது, அப்படிலாம் நடக்காது. ஸோ நாங்கள் அதை எதிர்ப்போம். கலைஞர் கருணாநிதி அவரை கேட்குறாங்க. கலைஞரை நிறைய மாவட்ட செயலாளர்கள் என்ன நான் நிற்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் முறையாக முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்கிறார். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு பெரிய நாடாளுமன்றத்திற்கு கலைஞர் கருணாநிதி, இந்திரா காந்தியும் அந்த மாதிரி பொதுவாக ரெண்டு பெரிய தலைவர்கள் நேரடியாக மோதுறதெல்லாம் ரொம்ப அரிதாக தான் நடக்கும். அப்படி நடக்காது. அது 2 பேருக்குமே நல்லதில்லைன்றதுனால அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அதில் அந்த உறவு கெட்டு போயிடுச்சு. ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி இருந்த எம்ஜிஆர் இன்னும் விலகி போகிற அளவுக்கு வந்துருச்சு அதனால் இப்போ எம்ஜிஆர் தனிமைப்படுத்தப்படுகிறார். இப்போது 2 பேர் தனியாக இருந்தவர்கள் தோற்று போய் ஒதுங்கி இருக்கக்கூடிய இந்திரா காந்தியும் கலைஞர் கருணாநிதியும் நெருங்கி வருவதற்கான சூழல் கணிகிறது இருக்குது. மிக்க நன்றி சார். கிட்டத்தட்ட ஒரு 2 தேர்தல்களில் எனக்கு இதுக்கு முன்னால் நடந்த தேர்தல்கள் எல்லாம் ஒன்றாக நடந்தன. இந்த தேர்தல்கள் இதுக்கு முன்னாலேயும் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் தனித்தனியாக நடந்த பொழுது அந்த கூட்டணி அமைந்த விதம் இதெல்லாம் எங்களுக்கு விரிவாக பதிவு செய்து மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். மிக்க நன்றி சார். நேயர்களே, நம்ம இதுக்கு முன்னால் 1952 தேர்தலிருந்து தொடர்ந்து நம்மளுடைய அறம் தமிழில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து அதற்கான பின்னூட்டங்களை எல்லாம் விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.